இஸ்ரேல் கடந்த 2011ஆம் ஆண்டு தன்னுடைய வான் பாதுகாப்புக்காக ஹமாஸ் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளிடமிருந்து தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக வான் பாதுகாப்பிற்காக அயன் டோம் இரும்பு திரை என்ற பெயரிலே ஒரு வான் பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கியது. இது எந்த ஏவுகணைகள், துரோன்கள் என எந்த பொருளும் வான் வழியே நாட்டிற்குள் வராமல் தடுக்கும்படி மிக அருமையான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார்கள். அயன் டோம் என்ற பெயரிலே எந்த துல்லியமாக வருகின்ற எதிரியின் இலக்கை, எதிரியின் பொருளை துல்லியமாக அந்த இலக்கை துல்லியமாக அழிக்கக்கூடிய சக்தி படைத்ததாக இந்த அயன் டோம் இருந்தது. எந்த மிசைல்ஸ், எப்படிப்பட்ட ட்ரோன் மழையாகட்டும், அதே மாதிரி ஏவுகணை மழையாகட்டும், எது வந்தாலும் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த பாதுகாப்பு கவசத்தை கொண்டிருந்தது. கடந்த 2011 ஹமாஸ் மற்றும் அந்த காசா போராகட்டும், எந்த போராகட்டும், இஸ்ரேல் மீது எந்த ஏவுகணைகள் வீச்சு எது நடந்தாலும் பெரிய அளவு பாதிப்பே இல்லாமல் அனைத்தையும் தடுத்து நிறுத்தி வானிலே இடைமறித்து அழிக்கக்கூடிய சக்தியை கொண்டதாக இந்த அயன் டோம் விளங்கியது. அயன் டோமின் சக்தியை பார்த்து உலகமே வியந்தது. இஸ்ரேலின் அயன் டோம் போன்று நம்முடைய நாட்டிலும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாடும் இயங்கக்கூடிய அளவிற்கு இந்த அயன் டோம் உலக அளவிலே வான் பாதுகாப்பு அம்சத்தில், வான் பாதுகாப்பு கவசத்தில் மிகவும் பாராட்டப்பட்டதாக, வரவேற்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அத்தகைய அயன் டோம் தற்போது என்ன ஆயிற்று என்ற கேள்வி தற்போது வந்திருக்கிறது. என்றால் அயன் டோமை மீறி உள்ளே நுழைந்து ஈரானின் ராக்கெட்டுகளும் ஏவுகணைகளும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதுதான் நமக்கு கிடைத்த தகவல். அந்த காட்சிகளும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்கி பீர்ஷேவா என்ற இடத்தில் சொராக்கா மருத்துவமனையை தெற்கு இஸ்ரேல் இருக்கிறது, அது பாதிக்கப்பட்டது. ஐஃபா நகரம், டெல் அவிவ் நகரம், ரமாத்கன் நகரம், பிசினஸ் அதாவது வர்த்தக தலைநகரமாக இருக்கக்கூடிய ரமாத்கன் ஆகிய இடங்களில் எல்லாம் கட்டிடங்கள் எல்லாம் சிதிலமடைந்திருக்கின்றன. அந்த அளவுக்கு அந்த ஏவுகணைகள் தாக்கி பாதிப்பு ஏற்பட்டது. இது இஸ்ரேலில் இதற்கு முன் இவ்வளவு பெரிய சேதத்தை அடைந்ததே இல்லை என்ற அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் ஏவுகணைகளில் பெரும்பாலான ஏவுகணைகள் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் இஸ்ரேலின் பயங்கர ஆயுதமாக கருதப்பட்ட தற்போது கைபர் ஷேக்கன் என்ற ஒரு பயங்கர ஆயுதத்தை, ஏவுகணையை தயாரித்திருக்கிறது. இந்த ஏவுகணை தான் மிகப்பெரிய பாதிப்பை இஸ்ரேலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரை 20வது முறை ஒரு மழையை அனுப்பி இருக்கிறது, அந்த ஏவுகணை மழை அனுப்பியிருக்கிறது. இந்த முறை கைபர் ஷேக்கன் உள்ளிட்ட 40 ஏவுகணைகளை வீசி இருக்கிறது ஈரான் இஸ்ரேல் மீது. இதிலே சில ஏவுகணை உள்ளே சென்று பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. இன்று காலை கூட டெல் அவிவ் நகரில் சில இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. இதற்கு இஸ்ரேல் கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறது. பல ஈரானின் விமான நிலையங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல். ஆனால் இஸ்ரேலின் அயன் டோமை பதம் பார்த்த இந்த கைபர் ஷேக்கன் ஏவுகணை என்பது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. மேக் 8 ஸ்பீட் என்று, அதாவது கிட்டத்தட்ட மணிக்கு 19,500 கிலோமீட்டர் வேகம், மணிக்கு 19,500 கிலோமீட்டர் வேகத்திலே செல்லக்கூடியதுதான் இந்த கைபர் ஷேக்கன் ஏவுகணை. இந்த ஏவுகணையை பயன்படுத்தியதான் இஸ்ரேலின் அயன் டோம் பகுதியிலே ஓட்டை விழ செய்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஓட்டை என்றால் இரும்பு திரை இல்ல, மாய திரை தான் அது. ஆனால் அந்த ஏவுகணை மிக தெளிவாக எதிரியின் இலக்கை துல்லியமாக ஏமாற்றி, எதிரியின் இடைமறித்து தாக்கக்கூடிய வருகின்ற ஏவுகணைகளை, துரோன்களை எல்லாம் மறைத்து கண்ணுக்கு தெரியாமல் சென்று தாக்கக்கூடிய சக்தி படைத்ததுதான் இந்த கைபர் ஷேக்கன். ஈரானின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் கைபர் ஷேக்கனும் ஒன்று. அந்த ஏவுகணையை தாக்கித்தான் வைத்துதான் தற்போது இஸ்ரேலிலே பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அயன் டோம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆகிய 2 அமைப்புகளும் சேர்ந்து தயாரிக்கப்பட்டது இந்த அயன் டோம். இது மிக தெளிவாக 2011ஆம் ஆண்டிலிருந்து இஸ்ரேலின் மிக சிறந்த வான் பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டு வந்தது. ஆனால் தற்போது இது தொடர்பாக இந்த பிரச்சனை தொடர்பாக அயன் டோம் மிக சிறிய பாதுகாப்பு 100% கொடுத்து வந்ததை தற்போது என்ன ஆயிற்று என்பதை குறித்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது பல இஸ்ரேலியை சேர்ந்த பல பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அவிவி என்பவர், பிரிகேடியர் ஜெனரலாக இருக்க அமீர் அவிவி, இவர் இஸ்ரேல் டிஃபென்ஸ் மற்றும் செக்யூரிட்டி போரம் IDSF என்ற அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் கூறும் பொழுது இஸ்ரேலின் அயன் டோம் என்பது மிக சிறந்த ஒரு வான் பாதுகாப்பு கவசம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இது 100%, எந்த ஒரு பொருளும் 100% உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இதில் 90%, அதாவது ஈரான் வீசிய ஏவுகணைகளை பார்த்தால் நீங்கள் ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட போல 20 அணிகளை இதுவரை அனுப்பி இருக்கிறது. 20 அணிகள் என்றால் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் அனுப்பி இருக்கிறது.
அதிலே ஒரு சில ஏவுகணைகள் தான் உள்ளே வந்திருக்கு என்றால் மீதி ஏவுகணைகள் என்ன ஆயிற்று? அவை அனைத்தையுமே இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு கவசமான அயன் டோம் தான் தடுத்திருக்கிறது. ஒரு சில ஏவுகணைகள் ஏமாற்றி உள்ளே நுழைந்திருக்கின்றன. நிச்சயம் அதை நிவர்த்தி செய்ய, அந்த குறைகளை நிவர்த்தி செய்யவும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே எந்த ஒரு அமைப்பும் விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிக்கப்படுகின்ற, அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்க எந்த ஒரு அமைப்பும் 90% தான் உறுதியாக உத்தரவாதம் கொடுக்க முடியும். 10% சிறு சிறு தவறுகள், குறைபாடுகள் இருக்கும். அந்த வகையில் அயன் டோம் 90% தடுத்து நிறுத்தி இருக்கிறது. 10% அந்த சில ஏவுகணைகள் தாக்கியதால் தான் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதை நிவர்த்தி செய்வோம். ஆனால் அயன் டோம் சிறந்ததுதான், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் தற்போதைய போர் உக்கிரமடைந்து வருகிறது. இரு நாடுகளும் தொடர்ந்து தாக்கி வருகின்றன. எனவே ஈரானுடைய தாக்குதல் மேலும் பல புதிய ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த ஏவுகணை மூலம் தாக்கினால் அயன் டோம் தாக்கு பிடிக்குமா, என்ன நடக்கும் என்ற ஒரு சந்தேகம் அனைவருக்கும் எழ ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலையிலே இஸ்ரேலுக்கு வான் பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அயன் டோம் 90% ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை எல்லாம் சுவைத்து துவம்சம் செய்து இடையிலே வானிலேயே இடைமறித்து தாக்கி அழித்து வருகின்றன என்பதுதான் உண்மை. ஒரு 10% தப்பி தவறி உள்ளே வந்து விடுகின்ற ஏவுகணைகள் தாக்கி இந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த அயன் டோமுடைய செயல்பாடு பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் முழுமையாக இருக்கிறதா என்பதுதான் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் வரும் நாட்கள் இஸ்ரேல் ஆகட்டும் ஈரான் ஆகட்டும் இரண்டுமே உக்கிரமாக போர் செய்யும் என்பதில் மாற்று கருத்து. அந்த அளவுக்கு தான் தற்போது அந்த தாக்குதல்கள் அடுத்தடுத்து நடந்து வருகின்றன. எனவே அயன் டோமின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு தரப்போகிற அயன் டோம் இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு வான் பாதுகாப்பை தரப்போகிறது என்பது தற்போது பெரிய எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் கூற வேண்டும். நிகிதா.